தமிழகம் எங்கும் மேக்ஸ் கோல்டு கேஷ் ஃபார் யுவர் கோல்டு. மேக்ஸ் கோல்டு நீங்க தங்க மட்டும் இல்லைங்க, பிளாட்டினம், டைமண்ட், சில்வர், ரூபினி எதை வேணாலும் விற்கலாம். உங்களுக்கான பணம் ரொக்கமா கையிலயோ இல்லைன்னா பேங்க் அக்கௌண்ட்லயோ உடனடியாக செலுத்திடுவாங்க. மார்க்கெட் மதிப்பை விட 100 ரூபாய் ஒரு கிராமுக்கு உங்களுக்கு கூடுதலா கிடைக்கும். தமிழ்நாடு முழுக்க டோர் ஸ்டெப் சர்வீஸும் இவங்க ப்ரொவைட் பண்றாங்க. உங்களுக்கு கோல்டு விற்கணும்னு அதுக்கு ஒரே ஒரு பெஸ்ட் பிளேஸ் மேக்ஸ் கோல்டு தான். கால் 04445454545. வணக்கம். பிக் டாபிக் வித் கார்த்திக் மாயகுமார். டொனால்ட் ட்ரம்ப் அவர் போட்ட டாரிஃப் இன்னும் ஜியோ பாலிடிக்ஸ்ல பெரிய தாக்கத்தை ஏற்படுத்திக்கிட்டு இருக்கு. இதுல நவாரோ இருக்காருல, அவர் அங்கங்க நவுறாம திரும்ப இந்தியா நோண்டிட்டே இருக்காருங்க. இது எல்லாத்த பத்தி தான் முழுக்க பேச போற நிகழ்ச்சிக்குள்ள போலாம். இந்த மாஸ்க் அணிஞ்சு நின்றுகிட்டு இருக்காங்களே, இவங்க எல்லாரும் ப்ரொட்டஸ்ட்ல ஈடுபட்டிருக்காங்க. வேற எங்கேயும் நடக்கிற ப்ரொட்டஸ்ட் கிடையாது. நம்மளோட திருப்பூர் இருக்குல்ல, அங்க நடக்கிற கண்டன ஆர்ப்பாட்டம். இது ஆர்கனைஸ் பண்ணிருக்கிறது வேற யாரும் இல்ல, மத சார்பற்ற முற்போக்கு கூட்டணி. சிம்பிளா சொல்றேன், திமுக தலைமைன்னு வச்சுக்கோங்களேன். அப்படிதான் இந்த ஆர்ப்பாட்டம் நடந்திருக்கு. இந்த ஆர்ப்பாட்டத்துக்கு தலைமை யார் தெரியுமா? திமுக எம்பியான ஆர் ராசா அவர்கள். இதுல மோடி அவர்களுக்கு எதிராக பல முழக்கங்கள் முன்வைக்கப்பட்டுச்சு. இந்த முழக்கங்களுக்கு அடுத்த கட்டமாக தான் அங்க வந்திருந்த பல பேரும் கருப்பு உடை அணிஞ்சதோடு சில பேர் ட்ரம்ப்போட முகமுடி, சில பேர் பிரதமர் மோடி அவர்களோட முகமுடி இதை அணிஞ்சுக்கிட்டு போராட்டத்தில் ஈடுபட்டு இருந்தாங்க. நிவாரண நடவடிக்கைகள்ல இது எடுக்காத மத்திய அரசை கண்டிச்சு நாங்க போராட்டம் நாங்க சொல்லியிருந்தாங்க. ப்ரோ, டாரிஃப் போட்டது ட்ரம்ப், எதுக்கு நம்ம கவர்மெண்ட்டை கண்டிக்கிறாங்கன்னு கேட்டீங்கன்னா விஷயம் இருக்கு. முதல் காரணம் அரசியல். இப்போ பாஜக ஆட்சியில் இல்லாம எதிரணியில இருந்தாலும் அவங்க இதை பொலிட்டிசைஸ் பண்ணுவாங்க. அது எல்லா அரசியல் கட்சிகளும் பண்றதா. முதல் காரணம் அதுதான். ரெண்டாவது காரணம், எங்க போனாலும் ட்ரம்ப் உங்களோட நண்பன் சொன்னீங்க, இப்ப பாத்தீங்களா நல்லா வச்சு செஞ்சிருக்காப்ல. இது மூணாவது காரணம். என்ன சொல்றாங்க? இந்த பெட்ரோல் டீசல் விலை குறையும், ஏன்னா ரஷ்யா கிட்ட இருந்து க்ரூட் ஆயில இவ்வளவு கம்மியான விலைக்கு நீங்க டிஸ்கவுண்ட்ல வாங்குறீங்க அப்படின்னா குறையும். இந்த நம்பிக்கையில சாமானிய மக்கள் இருந்தாங்க. இதனாலதான் ரஷ்யா நம்மளுக்கு க்ரூட டிஸ்கவுண்ட் பிரைஸ்ல தரேன்னு சொல்லும் போது இந்திய மக்கள் கொண்டாடினாங்க. ஆனா அதுக்கப்புறம் என்னாச்சு? அந்த கொண்டாட்ட நிலைக்கல, பெட்ரோல் டீசல் விலை குறையல. அது எப்பவும் போல எதிர்மறையா அது மேல போயிட்டு தான் இருக்கு. அப்புறம் எதுக்கு இது மக்களுக்கான விஷயமா பார்க்க முடியும்? அவங்களும் ஏமாற்றப்பட்ட மாதிரி இருக்குல்ல. இதெல்லாம் மத்திய அரசு செய்து இதில் எப்படி நாங்கள் ஏற்றுக்க முடியும் அப்படின்றது. நாலாவது விஷயம் தான் இது. சரி, ஓகே, அமெரிக்கா நம்மளை வச்சு செய்ய ஆரம்பிச்சு டாரிஃப் போட்டு, இதுக்கப்புறமாச்சும் நிவாரண நடவடிக்கை இருக்குல்ல, அதாவது திருப்பூர்ல பல பேர் பாதிக்கப்பட்டிருக்காங்க. அதுவும் இந்த ஆயத்த ஆடையத்தோட ரொம்ப கஷ்டம். அவங்களுக்குலாம் ஏதாவது நிவாரணம் கொடுத்தீங்களா இல்லையா? கொடுப்பீங்களா இல்லையா? இது சார் ஆக்ஷன் என்ன எடுத்திருக்கீங்க? இன்னும் எடுக்கல. அதை கண்டிச்சு ஆர்ப்பாட்டம் பண்றோன்னு இந்த ஆர்ப்பாட்டம் முன்னெடுத்திருக்காங்க. இந்த ஆர்ப்பாட்டம் ஒரு பக்கம் திருப்பூர்ல போயிட்டு இருக்கா, இன்னொரு பக்கம் டொனால்ட் ட்ரம்ப்போட பிரஸ் மீட் நடக்குது. அதில் என்னென்ன சொல்லியிருக்காருன்னு பார்த்தீங்கன்னா, இந்தியாவோட பெரிய கஸ்டமர் நாங்கள் தான், இட் மீன்ஸ் அமெரிக்கா தான். ஆனால் எங்கள் கிட்ட குறைவாக நீங்கள் வாங்குறீங்க எல்லாத்தையும். அதாவது எங்கள் நிறுவனங்கள் இருக்குல்ல, அது இந்தியாவில் விற்கவே முடியல எதுவுமே. ஏன்னா அந்த அளவுக்கு வரி மேலே வரியை போட்டு அதீத வரி விதிப்பு நாடாக நீங்கள் மாறி இருக்கீங்க. இப்படி இருந்தால் நாங்கள் எப்படி பொருட்களை உங்கள் மார்க்கெட்ல இருந்து விற்க முடியும்? இது ஒற்றை சார்பு பேரழிவு அப்படின்னு சொல்லியிருக்காரு ட்ரம்ப். இதே ட்ரம்ப் என்ன கண்டினியூ பண்ணுறாப்புல, நீங்க பெரும்பாலும் ராணுவ தளவாடங்களா இருக்கட்டும், எண்ணெயா இருக்கட்டும், அதெல்லாம் ரஷ்யா கிட்ட தான் வாங்குறீங்க, புரியுதா? எங்க வந்து நிக்கிறாங்கன்னு சொல்லிட்டு. ஆனா எங்க கிட்ட நீங்க குறைவா தான் வாங்குறீங்க அப்படின்றாரு. சோ யுக்ரைன் ரஷ்யா மேட்ரு மேல அவருக்கு அக்கறை கிடையாது, காண்டு. அவ்வளவுதான், சிம்பிளா சொல்லணும்னா. வரியை குறைக்க இப்ப நீங்க முன் வந்திருக்கீங்க அப்படின்னு இந்தியாவை சொல்றாரு. இந்தியன் அபிஷியல்ஸ் அப்படியான சொன்னாம எனக்கு தெரியலங்க. ஆனா ட்ரம்ப் சொல்றாரு. ட்ரம்ப் சொல்றதெல்லாம் உண்மை நம்ப முடியுமா? ஓகே, இப்பதான் நாங்க வரியை குறைக்கிறோம், ஜீரோ டாரிஃப்ன்ற மாதிரிலாம் நீங்க முன்னாடி வரீங்க. நேரம் கடந்துருச்சுப்பா. இதை பல வருஷங்களுக்கு முன்னாடி நீங்க செஞ்சிருக்கணும், இப்ப சொல்லி என்ன பிரயோஜனம் அப்படின்றாரு. அதாவது ஆஃபரை கொடுக்குற இடத்துல தான் நாங்க இருக்கோம், எடுக்கிற இடத்துலலாம் கிடையாது அப்படின்ற அந்த மைண்ட் செட் இருக்குல்ல, அந்த ஏகாதிபத்திய மைண்ட் செட்டு, அந்த மைண்ட் செட் தான் ட்ரம்ப் அவர்கள் இவ்வளவு விஷயங்களை பேசியிருக்க மாதிரி இருக்கு. சரி, ஓகே, ரைட்டு. ஹிப்போக்ரசி. இதுக்கப்புறம் நீங்க பார்க்க போறதான் கொலகத்து ட்விஸ்டா இருக்கும். ஒன்றும் யூரோப் என்ன பண்ணிட்டு இருக்கு? இன்னும் ரஷ்யா கிட்ட இருந்து கேஸை வாங்கிட்டு தான் இருக்கு. அதை எதுவும் பண்ணல அமெரிக்கா. சரி, அமெரிக்கா என்ன பண்ணுது? இன்னும் ரஷ்யால இருந்து யுரேனியத்தை அவங்க இறக்கிட்டு தான் இருக்காங்க, ஃபுல்லா வாங்கிட்டு இருக்காங்க. அமெரிக்கா தன்னையும் ஒன்றும் பண்ணிக்கல. ஆனா இந்தியாவை மட்டும் இப்படி டார்கெட் பண்ணி டாரிஃபை போடுறது, இது மோடிஸ் வார் அப்படின்னு அதுக்கு லேபிள் பண்றது. இந்த வேலையை கனக்கச்சிதமா பண்ணிட்டு இருக்காங்களே. ஹிப்போக்ரசிக்கு முழு உருவம் கொடுத்தா அந்த நாடு அமெரிக்காவில் மட்டும்தான் இருக்க முடியும். இந்தியன் டிஃபைனர்ஸ் இருக்காங்களே, அவங்க இந்த மாசம் என்ன தெரியுமா பண்றாங்க? இந்த செப்டம்பர் மாசம் ரஷ்யா கிட்ட இருந்து வாங்கிட்டு இருக்க ஆயில் பர்ச்சேஸ் இருக்குல்ல, இதை ஃபுல்லா இன்க்ரீஸ் பண்ண போறாங்க. அமெரிக்கா என்ன குதிச்சாலும் இங்க நம்ம ரிஃபைனர்ஸ் அடங்குற மாதிரிலாம் தெரியல. இது 10% இருந்து 20% வரைக்கும் மேல போக வாய்ப்பு இருக்கிறதா கருதப்படுது. நம்பர்ஸ்ல சொல்லணும்னா 1,50,000 பேரல்ஸ்ல இருந்து 3 லட்சம் பேரல்ஸ் வரைக்கும் ஒரு நாளைக்கு வாங்குறதுக்குன்னு முடிவு பண்ணிருக்காங்க. சரி ப்ரோ,
அந்த நபரெல்லாம் சொன்னார்ல, பிராமின்ஸ் இந்தியாவில் இருக்க பிராமின்ஸ் ப்ராஃபிட் பார்க்கறதுக்காக இந்திய மக்களுக்கு எதுவுமே குறைச்சலாம் கொடுக்க மாட்டேது அந்த கவர்மெண்ட். ஸோ இந்திய மக்களை விழிச்சிருங்க அப்படின்னு கேஸ்ட் கார்டு ஒன்று ப்ளே பண்ணாப்ல. அது இங்கே ஒர்க் அவுட் ஆகாமல் போயிடுச்சு. ஏன்னா அமெரிக்கா பற்றி இந்திய மக்களுக்கு நல்லாவே தெரியும் எப்போ பண்ணி எந்த கார்டை ப்ளே பண்ணுவீங்கன்னு. அது இங்கே ஒர்க் அவுட் ஆகல. சரி வா, அமெரிக்கா இவ்வளோ அழுத்தம் கொடுக்குற ஒரே காரணத்தினால நம்மளோட வர்த்தகர்கள் நலன் கருதி நாம ரஷ்யா கிட்ட ஆயில வாங்க மாட்டோம்னு சொல்லிட்டோன்னு வைங்க. அதுக்கப்புறம் ரஷ்யா கிட்ட நம்ம பழைய மாதிரி ஒட்டி உறவாட முடியாது. ஆபத்துல வந்து நம்ம பக்கத்துல நிற்கிற ஒரே நாடு ரஷ்யா தான். அமெரிக்காலாம் கிட்டே இருக்காது, எதிரிகள் தரப்புல நிற்கும். அமெரிக்கா நம்பி இந்த முடிவை நம்ம எடுத்துலாமா? ரைட்டு. இன்னொரு பெரிய விஷயத்தையும் சொல்றேன். இப்ப அமெரிக்காவோட அழுத்தத்துக்கு பணிஞ்சு இந்தியா ரஷ்யன் ஆயில வாங்காம போயிடுச்சுன்னு வைங்க. இந்த குளோபல் ஆயில் பிரைசஸ் இருக்குல்ல, இதுல ஸ்டெபிலிட்டியே இல்லாம போயிடும். மக்களே ஸ்டேபிளா இருக்காது. இப்ப நாம ரஷ்யன் ஆயில் வாங்கிட்டு இருக்கனால தான் குளோபல் ஆயில் பிரைசஸ் ஸ்டேபிளா இருக்கு. அது எவ்வளோ? 40% வரைக்கும் ரஷ்யன் ஆயில நாம வாங்கிட்டு இருக்கோம். இவ்வளவு தூரம் மேசிவ் மெஜாரிட்டியா வாங்கிட்டு இருக்கோம். இதுல அதர் சப்ளையர்ஸ் இருக்காங்களே, அவங்கெல்லாம் சஃபர் ஆவாங்க. நாம இந்த 40% ஆயிலையும் வேணான்னு சொல்லிட்டோம்னாக்கா நாம இன்னொரு சப்ளையரை தேடி போனோம்ல, அவங்க இதே டிஸ்கவுண்ட் பிரைஸ் நம்மளுக்கு கொடுப்பாங்களா? கொடுக்க மாட்டாங்களா? அப்போ அவங்களுக்கு கஷ்டமா தான் பிசினஸ் பண்றதுக்கு. ஒன்று, இந்த க்ரூட் பிரைசஸ் இருக்குல்ல, இது ஆட்டோமேட்டிக்கா இன்க்ரீஸ் ஆக ஆரம்பிக்கும். எந்த ஒரு பொருளுக்கும் சர்வீஸ்க்கு டிமாண்ட் அதிகமாக இருக்கும், அதுதான் அதிகமாக மார்க்கெட்டில் விலை போகும். அந்த வகையில் க்ரூடை நம்ம ரஷ்யா கிட்ட வாங்கலன்னா வேற சப்ளையர் தேடும் போது ஆட்டோமேட்டிக்காக டிமாண்ட் பெருசாக கிரியேட் ஆகும். இந்தியா மாதிரி பெரிய மார்க்கெட்டில் விற்கணும் அப்படின்னா உங்களுக்கு அந்த டைமில் ஒரு பேரலோட விலை $200 கூட மனசாட்சி இல்லாமல் விற்பாங்க. நம்ம $60-65 ஒரு பேரலை வாங்குறது பெட்டரா, புத்திசாலித்தனமா? இல்லை $200 கொடுத்து வாங்குறது புத்திசாலித்தனமா? அமெரிக்கா வளர்ந்த நாடு, அங்கே இருக்கிறதெல்லாம் பணக்காரங்க பெரும்பாலும், அவங்க அதெல்லாம் யோசிக்கலாம். இந்தியா கொஞ்சம் கம்பேர் பண்ணி பாருங்க. இதில் தான் கம்பேரிசன் இருக்கணுமே தவிர ட்ரம்ப் சொல்றாரு பாருங்க, நீங்க போடுற வரியில கொஞ்சம் கூட நாங்க போடல அது இதுன்ட்டு. ஏன் அமெரிக்காவும் இந்தியாவும் ஒன்னா? எக்கானமில நீங்க எங்க இருக்கீங்க, நாங்க எங்க இருக்கோம்? அப்படி இருக்கிறப்ப அதுக்கேற்ற மாதிரி தான் வரியை போட முடியும். அதை விட்டு இந்த பேசிக் பொருளாதாரமே தெரியாம இந்த அளவுக்கு பேசுறாருன்னா ரொம்ப கஷ்டம் மக்களே, அமெரிக்க மக்கள் நிலைமை. சரி ரைட்டு, இது எல்லாத்தையும் கூட கடந்து ட்ரம்ப் கேட்கிறாருன்ற ஒரே காரணத்தை நம்ம ஒத்துக்கிறோன்னு வைங்க, நாங்க ரஷ்யா கிட்ட ஆயில வாங்கலன்ட்டு. அமெரிக்கா தள்ளுபடியில ஆயில கொடுக்கணும்னு நினைக்கிறேன். நம்மளுக்கு எதுவும் கொடுக்காம இவ்வளவு தூரம் பஞ்சாயத்து பண்ணிட்டு இருக்காங்க. எதனா ஒரு சின்ன விஷயம் 50% டாரிஃப் அது இதுன்றாங்க, பிளாக்மெயில் பண்றாங்க லிட்டரலா. அப்போ இதெல்லாம் கொடுத்துட்டு இதை வச்சு என்னென்ன பண்ணுவாங்க கொஞ்சம் அதை யோசிச்சு பாருங்க. நாமளும் யோசிக்கணும், கவர்மெண்ட் நல்லா யோசிச்சிருக்கு. அதனால இந்த முடிவில் தெளிவாக எடுத்திருக்காங்க. அமெரிக்காவோட பிளான் என்னங்க, நாம ரஷ்யன் ஆயில வாங்காம விட்டா அது இப்போ இருக்க அமெரிக்கா வெளியிடவே இல்லை. பார்த்தீங்களா, அவங்களுக்கு தேவை அவங்க நினைக்கிற விஷயம் நடந்துடணும். ஆனால் அதுக்கு பிரதிபலனா அவங்க எதுவும் பண்ண மாட்டாங்க. சரி இதெல்லாம் ரைட்டு விடுங்க. அமெரிக்கா திரும்ப திரும்ப சொல்லுதுல, நீங்க யுக்ரைன் வாருக்கு ஃபண்டிங் பண்ணிட்டு இருக்கீங்க, அதனால மோடிஸ் வாரம் நாங்கள் கிளைம் பண்றோம். ஏன்னா நீங்க ரஷ்யா கிட்ட ஆயில வாங்கிடுறீங்க, காசை கொடுக்குறீங்க, அந்த காசை வச்சு ரஷ்யா ஃபுல்லா இந்த போரை பெருசாக்கி பல பேரோட உயிர்கள் எடுத்துக்கிட்டு இருக்கு. அது இதுன்னு சொல்றாங்களே. ஒரு சின்ன ட்விஸ்ட் சொல்லட்டுமா? அதில் சின்னதில் கொஞ்சம் பெருசுன்னு சொல்லலாம். யுக்ரைனும் ரஷ்ய எண்ணெயை வாங்கிட்டு இருக்கு. ப்ரோ இது நான் புதுசா இருக்கு, ஷாக்கிங்கா அப்படின்னு கேட்டீங்கன்னா, இந்தியா மூலமா வாங்கிட்டு இருக்கு. கொஞ்சம் திருத்தமா இருக்குல்ல, தெளிவா எக்ஸ்பிளைன் பண்றேன். அதாவது இந்தியா என்ன பண்ணுது, ரஷ்யா கிட்ட இருந்து க்ரூடை வாங்குறோமா, இங்க ஃபுல்லா ரிஃபைன் பண்ணிட்டு அதை நாம ஏற்றுமதி பண்ணியும் அப்புறம் லோக்கலுக்கு கொடுத்தோம், ஃபுல்லா அந்த ட்ரேடு நடந்துகிட்டு இருக்கா. ஓகே, இப்படி நம்ம கொடுக்கறதுல யுக்ரைனும் ஒரு நாடு, இந்தியா கிட்ட இருந்து டீசல் வாங்குறதுல அவங்களும் முக்கியமான நாடு. இது எந்த அளவுக்கு திரும்ப மேலே போயிருக்கு, கடந்த 2024 ஜூலை மாசம் வாக்கில் பார்த்தீங்கன்னா இந்தியா 1.9% வரைக்கும் யுக்ரைனுக்கு டீசல் கொடுத்துருக்கு. ஓகேவா, இந்த வர்த்தகம் பண்ணிருக்கு. இது இப்போ எவ்வளோ திரும்ப இருக்கு, அந்த நம்பர்ஸ் 15.5% மேலே போயிருக்கு. போன வருஷம் ஜூலையில் 1.9 இருந்தது, இப்போ 15.5 போயிருக்குன்னா இந்தியா கிட்ட இருந்து வர டீசல் இல்லாம யுக்ரைனால பெருசா இயங்க முடியும்னு நினைக்கிறீங்க? நாம இந்த டீசல் எங்க இருந்து உருவாக்குறோம்? ரஷ்யா கிட்ட இருந்து வாங்குற அதே குரூடல் தான். இப்ப தெளிவாயிட்டீங்களா? ரஷ்ய எண்ணெயை இந்தியா மட்டும் வாங்கல, யுக்ரைனை வாங்குது. அப்ப அடுத்து அமெரிக்கா என்ன பண்ண போகுது? யுக்ரைன் மேல தடை இதை போடுவீங்களா? டாரிஃப் என்ன பெருசா கொண்டு வருவீங்களா? பழி வாங்குவீங்களா? அர்த்தமே இருக்காது. இது ஒண்ணும் இல்ல, அமெரிக்கா எதை பண்ணாலும் இது போல இந்தியாவுக்கு எதிராக ஒரு விஷயத்த பண்ணாங்கன்னா சுத்தமா அர்த்தமே இருக்காது. அதுல இருக்கிற பஞ்சாயத்துகள் போதாதுன்னு இவர் வேற கேமியோ பண்ணிட்டு ஒரு முறை எண்ணெயை ஊத்திட்டு போறாருங்க. பீட்டர் நவாரோ, ஒயிட் ஹவுஸோட ட்ரேட் அட்வைசர், ட்ரம்ப்புக்கு அடுத்தபடியா இந்தியர்கள் அதிகமாக வெறுக்கிற ஒரு பர்சனாகவும் இவர் மாறி இருக்காரு. என்னன்னு தெரியுமா சொல்லியிருக்காரு? இப்போ சுட சுட மோடி இஸ் கிரேட் லீடர் அப்படின்றாரு. வஞ்ச புகழ்ச்சி தான் ஆரம்பத்தில் சொல்லிட்டு அதுக்கப்புறம் போக போக பாருங்க, எனக்கு அவர் மேல பெரிய மரியாதை இருக்குப்பா, மோடி அவர்கள் மேல. ஆனா அவரு போயிட்டு எதுக்காக ஷி ஜின்பிங் கிட்ட நிக்கிறாரு அப்படின்னு கேட்கிறாரு. அவர் கூட போய் எதுக்கு நிக்கிறாரு? இது ரொம்ப ரொம்ப டிசப்பாயிண்டிங்கா இருக்கு. நாங்க இதை பாக்குறப்ப ரொம்ப ரொம்ப ஷேம்ஃபுல்லா இருக்குன்றாருங்க. எஸ்சிஓக்கு நம்ம போயிருக்கோமா, ஷி ஜின்பிங் விளாடிமிர் புட்டின் கூட சந்தோஷமா சிரிச்சு பேசிட்டோமா? பொறுக்கல. நான் வார்த்தைகள் வருது பார்த்தீங்கன்னா வாயில இருந்து. அது மட்டும் கிடையாது, 2 டிக்டேட்டர்ஸ் கூட பிரதமர் மோடி அவர்கள் நிக்கிறது சரியா இல்லப்பா. உலகத்தோட பெரிய ஜனநாயக நாடுன்னு பெயர் பெற்றது இந்தியா, அவ்வளோ பெரிய வேற எந்த நாட்டுக்கும் இல்லை. ஆனா அதோட தலைவர் போட்டு அந்த 2 சர்வாதிகாரிகள் கூட நிக்கிறதுலாம்
எனக்கு சரியா படல. இந்தியாவுக்கு தேவை என்ன தெரியுமா? எங்க கூடயும் ஐரோப்பா கூடயும் யுக்ரைன் கூட நிக்கிறது மட்டும்தான். அதை விட்டு ரஷ்யா கூட நிக்கிறதுலாம் தேவையே இல்லாததுங்க. நான் நம்புறேன் இந்தியா திரும்பவும் எங்க பக்கம் திரும்பும் அப்படின்னு நம்புறேன்னு அவர் சொல்லியிருக்காரு. நமக்கு என்ன தேவைன்னு நமக்கு தெரியும். முதல்ல அவங்க நாட்டுக்கு என்ன தேவைன்றதை அவங்க பார்க்கணும். இதுதான் அமெரிக்கா கிட்ட எல்லாருக்கும் பிடிக்காத விஷயமே. அவங்க இஷ்யூஸ் சார்ந்து பெருசா பேசவே மாட்டாங்க. ஆனா மற்ற நாடுகளை கை காமிச்சிட்டே இருப்பாங்க. இங்கே தொடர்ந்து பாத்தீங்களா, இந்த நவரா சொன்னதெல்லாம் சொன்ன பாத்தீங்களா, அது கேட்கறப்ப உங்களுக்கு என்ன தோணி இருக்கும்? அப்புறம் இது ஃப்ரஸ்ட்ரேட்டடா பேசுற மாதிரி இருக்குன்னு தோணு இருக்குல்ல. எக்ஸாக்டா அதுதான். அதாவது அமெரிக்காவோட டிப்ளமசி இருக்குல்ல, அது திரும்ப ஒரு முறை தோல்வியை சந்திச்சிருக்கு. இப்போ நாம சும்மா இந்தியாவுக்கு டாரிஃப்னு போடுவோம், அவங்களுக்கு வேற வழியே இல்லை. 0 டாரிஃப் நம்ம அமெரிக்கா பொருட்களை கொடுப்போம், அவங்க ஒத்துப்பாங்க. அதுக்கப்புறமா ரஷ்யாவில் வச்சு இன்னொரு 25% டாரிஃப் போடுவோம் அப்படின்னு நினச்சிக்கிட்டு தான் பண்ணாங்க. நம்மளுக்கு ஒரு ஆப்ஷன் இல்லைன்ட்டு. ஆனால் ஜியோ பாலிடிக்ஸ் எப்போ வேணாலும் மாறும். அரசியலை பொறுத்திருக்க நிரந்தர நண்பனும் எதிரியும் கிடையவே கிடையாது. அமெரிக்கா எதிர்பார்க்காத மூவை இந்தியா பண்ணிச்சா, இந்த ஃப்ரஸ்ட்ரேஷன் தாங்க முடியாம தான் நவரோ அப்படி பேசிக்கிட்டு இருக்காப்ல. ஆனால் மக்களே கோபம் வராதா பின்ன நவரோவுக்கு மட்டும் இல்லை, ட்ரம்ப்புக்கே சேர்த்து தான் சொல்கிறேன். ஏன்னா இந்த 3 பேரும் ரொம்ப க்ளோஸ் ஆகிடக்கூடாதுன்னு அமெரிக்கா எவ்வளோ வேலையில் பார்த்துட்டு இருந்துச்சு. அதையும் தாண்டி இவங்க 3 பேர் க்ளோஸ் ஆக அமெரிக்காவே காரணமாக அமைஞ்சிச்சு. பார்த்தீங்களா, இந்த டிப்ளமசி ஃபெயிலியர் அவங்கள எப்படி தாங்கிக்க முடியும்? மோடி அவர்கள், புட்டின் அவர்கள், ஷி அவர்கள் 3 பேரும் சிரிச்ச முகத்தோடு ஜாலியாக நிற்கிறாங்கன்னா அதை பார்க்க பார்க்க வெஸ்டர்ன் கண்ட்ரீஸ்க்கு கடுப்பாக தான் செய்யும். என் மனசுல ஒரு வினா இருக்கு. முடிஞ்சா அதுக்கான பதில்களை கீழே கமெண்ட் செக்ஷன்ல கமெண்ட்ஸ் லீவ் பண்ணுங்க. இந்த ஒரு கிரியேஷன் இருக்குல்ல, இதோடு எத்தனை பேர் உடன்படுறீங்க? அதாவது யூஎஸ் டாரிஃப் வரணும்னு ஆரம்பிச்சது பார்த்தீங்களா, இந்தியாவை அவங்க ஃபுல்லா டார்கெட் பண்ணி. இப்ப நிலைமை இப்படி மாறி இருக்கு. இந்தியாவோட தலைமையில வெறும் சக்தி நாடுகள்லாம் திரண்டு வந்துட்டு இருக்க மாதிரி இருக்கு. எங்களோட ஜெனரல் அஜெண்டாவும் அமெரிக்கா சார்ந்த அந்த ஏகாதிபத்தியம் இருக்கக்கூடாதான். இப்போ இந்தியாவும் லிஸ்ட்ல சேர்ந்துட்டீங்களா, சூப்பர், சேர்ந்து போவோம். ஆனா இந்தியா லீட் பண்ணிட்டோம். இதை கேட்கறதுக்கு எல்லாருக்கும் சந்தோஷமா இருக்கும். ஆனா அமெரிக்காவோட சார்பு இல்லாம நம்ம ட்ரேட் பண்றது, சர்வதேச அரங்களை ஜொலிக்கிறது உள்ளபடியே ரொம்ப கஷ்டம். அந்த சவால் எப்படி மீறி வெளியே போறோன்றதான் நம்மளோட திறமை அங்கே ப்ரூவ் பண்ண முடியும். பார்ப்போம். இவ்வளவு தூரம் நடந்துருச்சு, என்ன நடக்குதுன்னு வெயிட் பண்ணி பார்ப்போம். அடுத்த நிகழ்ச்சி சந்திக்கலாம். நன்றி, வணக்கம், ஜெய்ஹிந்த். தமிழகம் எங்கும் மேக்ஸ் கோல்டு, கேஷ் ஃபார் யுவர் கோல்டு. மேக்ஸ் கோல்டு நீங்க தங்க மட்டும் இல்லைங்க, பிளாட்டினம், டைமண்ட், சில்வர், ரூபினி எதை வேணாலும் விற்கலாம். உங்களுக்கான பணம் ரொக்கமா கையிலயோ இல்லைன்னா பேங்க் அக்கௌண்ட்லயோ உடனடியாக செலுத்திடுவாங்க. மார்க்கெட் மதிப்பை விட 100 ரூபாய் ஒரு கிராமுக்கு உங்களுக்கு கூடுதலா கிடைக்கும். தமிழ்நாடு முழுக்க டோர் ஸ்டெப் சர்வீஸை இவங்க ப்ரொவைட் பண்றாங்க. உங்களுக்கு கோல்டை விற்கணும்னு அதுக்கு ஒரே ஒரு பெஸ்ட் பிளேஸ் மேக்ஸ் கோல்டு தான். கால் 04445454545. வணக்கம் மாயம் ஸ்டுடியோஸ் நண்பர்களே. மாயம் ட்ரெண்ட்ஸ் அப்படின்ற ஒரு புதிய ஃபேஸ்புக் பேஜை ஓப்பன் பண்ணியிருக்கோம். நீங்கள் யூடியூப்பில் பார்த்துட்டு இருக்கீங்களா நம்மளோட கான்டென்ட்ஸ்லாம். இதெல்லாம் விட ஒரு படி மேலே ரொம்ப கிறிஸ்பாகவும் ரொம்ப சூப்பராகவும் நிறைய கான்டென்ட்ஸ் உங்களுக்கு இந்த பேஜில் காத்துட்ருக்குங்க. ஸோ உடனடியாக ஃபேஸ்புக் பிளாட்ஃபார்ம் போங்க, மாயம் ட்ரெண்ட்ஸ்னு டைப் பண்ணி சர்ச் பண்ணி நம்ம பேஜை ஃபாலோ பண்ணுங்கள். அப்படியே நம்ம சேனலையும் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டீங்க அப்படின்னா இன்னும் நிறைய புது கான்டென்ட்ஸை உங்களுக்காக ப்ரொடியூஸ் பண்ணி கொடுத்துக்கிட்டே இருப்பாங்க. நீங்கள் பண்ணுற ஒவ்வொரு சப்ஸ்கிரிப்ஷனும் எங்களுக்கு பெரிய மோட்டிவேஷனாக அமையும்.